guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவல் வச்சு இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் நம்ம டெலகிராம் சேனலில் தான் வரும். அதனால் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அதை எப்படி பார்க்கணும், என்எஸ்சி சைட்டில் போயிட்டு அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் ஒரு ப்ரீமியத்தை வச்சு ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது கண்டுபிடிக்கிற வீடியோ. இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போது நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் 21,795 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது 800க்கு மேலே ஓப்பன் பண்ணவன் எக்ஸாக்டாக எஸ்டர்டே ஐயும் அது தான், ஓப்பனும் அது தான். எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா, 15 மினிட்ஸில் நெகட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சிட்டான் 15 நிமிஷத்தில். ஓகேங்களா, ஆனால் புல் பேக்கில் போய் நின்றுட்டுருக்கான். மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் 21,790 பக்கம் 800 பக்கமாக இருக்கும்போது 850 புட்டு 800 புட்டை கூட எடுக்கலாம். இந்த மணி தான் அது. ஓகேங்களா, கீழே இருக்க 750 கால் தான் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரு எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே ஐயே உடைக்கிறான். அதாவது எஸ்டர்டே ஐக்கு உடச்சி திருப்பி எஸ்டர்டே ஐக்குள்ளேயே வரோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சினாரியோலாம், ஒரு 4 சினாரியோ சொல்லியிருக்கோம். எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி போகிறது ஒரு சினாரியோ, எஸ்டர்டே பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஐக்குள்ளேயே வருது. அதே மாதிரி எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி ஃபால் ஆகுது ஒரு சினாரியோ, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி லோ உள்ளே வரும். இதெல்லாம் ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் நடந்தால் தான் பவராக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த 4 சினாரியோ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே, இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி சினாரியோவில் என்ட்ரி எடுத்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா, ஓகே, அதில் ஒரு சினாரியோ தான் இது. ஓகேங்களா, ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து க்ளீனாக தெரியுது, ஒரு எஸ்டர்டே ஐயே தாண்ட முடியல. ஆனால் எஸ்டர்டே பக்கமாக தான் இருந்தும், எஸ்டர்டேக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆனால் ஓப்பனையும் தாண்ட முடியல. ஓகேங்களா, அப்போது ஒரு ஓப்பன் ப்ரைஸையே வந்து மார்க்கெட்டால் தாண்ட முடியல அப்படின்னும்போது அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா, அப்போது அதனால் நம்ம காலை தான் போய் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக 21,800 காலும் 21,850 புட்டியும் தான் நம்ம போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 21,800 புட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் அவனை தான் போய் பார்த்தோம். 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தான் இருந்தான் இவன். ஆனால் அதாவது வந்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ணாமல் கீழே உடைக்குது, ஓப்பனுக்கு கீழே. அப்படின்னா இவன் கண்டிப்பாக வந்து, அதாவது ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டே தாண்ட முடியாமல் கீழே உடைச்சா இவன் எஸ்டர்டே லோவை மேலே தாண்டணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ், அப்போது க்ளீன் நெகட்டிவ். அப்போ இவன் பாசிட்டிவாக இருக்கணும், லோவை தக்க வச்சுக்கிட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இவன் எங்கே இருந்தானா இங்கே தான் இருக்கிறான். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் சொல்லிட்டான் நெகட்டிவாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து பாசிட்டிவாக மாறல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரீமியம் வந்து பாசிட்டிவாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாசிட்டிவ் மீன்ஸ் இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டாக இவன் எத்தனை மணிக்கு தாண்டினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:40க்கு ஒரே கேண்டில் வந்து இவன் ஓப்பன், இவன் எஸ்டர்டே லோ, இவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் தாண்டி 2 கேண்டில் சஸ்டைன் ஆகி மேலே போய் டார்கெட் கொடுத்தான். 215 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இந்த 161ன்றது அட்வான்ஸ் லெவல், ஒரு 15 பாயிண்ட்னா 145 இந்த இடம் தான். அதாவது இந்த இவனோட எஸ்டர்டே லோ, இவனோட ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அருமையான ஸ்டாப் லாஸ் பாருங்கள் இது. நல்ல ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா, ஏன்னா ஓப்பனுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட் நெகட்டிவ், கரெக்டாக ஓப்பனுக்கு கீழே வருது பாருங்கள் ஸ்டாப் லாஸ்.
அழகான ஒரு என்ட்ரி இது. சப்போஸ் இந்த இடத்துல எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க அந்த டைமில், திடீர்னு ஸ்டாப் லாஸ் என்னன்னா மேலே போய் திருப்பியும் இங்கே புல் பேக் வந்து 2 கேண்டில் 3 கேண்டில் 4 கேண்டில் நின்று போகிறான் பாருங்க. எவ்வளோ அழகான என்ட்ரி பாருங்கள். 2 வாட்டி என்ட்ரி கொடுத்தான். 161 250 கிட்டத்தட்ட இதில் 90 பாயிண்ட்டு, இதில் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட், கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் நெகட்டிவ், ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் மேலே போக விரும்புதா, கீழே போக விரும்புதா, இல்லை ரேஞ்ச் ஆக போதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. க்ளீனாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ்னு தெரியுது. ஓப்பன் ப்ரைஸை தாண்ட முடியல, எஸ்டர்டேயே கீழே உடைக்கிறான் போது நெகட்டிவ்னு தெரியுது. அதனால் புட் ஆப்ஷனை பார்க்குறீங்க. புட் ஆப்ஷன் அதே மாதிரி பாசிட்டிவாக மாறணும். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக மாறணும். அவன் மாறலை, அதனால் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இவன் மாறிட்டான். மாறும்போது மார்க்கெட்டும் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் பாசிட்டிவ்னா எடுத்து தானே தீரணும். அட்வான்ஸோட தாண்டும் போது க்ளீனாக நம்ம எடுக்கிறோம் ப்ராஃபிட்டு, திருப்பியும் புல் பேக்கில் எடுக்கிறோம் ப்ராஃபிட். ஓகேங்களா? இவனை நீங்கள் எடுக்கும்போது இவனோட ஆப்போனண்ட் ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிருக்கான். அவன் வந்து இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எப்படி எஸ்டர்டே கீழே உடச்சி ஓப்பனை கீழே உடச்சி நெகட்டிவாக இருக்கானோ, அட்வான்ஸ் லெவலில் உடச்சி கீழே நெகட்டிவாக இருக்கணும். அது மாதிரி இவனோட ஆப்போனண்ட் நெகட்டிவாக இருந்தானா கண்டிப்பாக இருந்தான். 9:40க்கு அவனும் அப்படி தான் இருந்தான். அதையும் நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், இவன் அதாவது மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே கீழே உடைக்கிறான். 21,800 கால் பாருங்கள். எஸ்டர்டே எங்கேயோ இருக்குது, 175 இருக்குது. இவன் ஓப்பன் எங்கே ஆகிருக்கான் பாருங்கள், 160 ஆகிருக்கான். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 161. அப்போ எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கான் பாருங்கள். இப்போ எஸ்டர்டேயே தாண்ட முடியாதுன்றது தெரியுது. ப்ரீமியம் முன்னாடியே சொல்லிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு சொல்லிடுச்சு ப்ரீமியம். மார்க்கெட் எஸ்டர்டே இன்னொன்று மார்க்கெட் 5 நிமிஷத்தில் சொல்லிட்டான் கீழே உடச்சி, ஒரு 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஆனால் ப்ரீமியம் சொல்லிட்டான் பாருங்கள். மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது அதே மாதிரி கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே ஐக்கு மேலே தானே ஓப்பன் ஆகணும். இதுதானே லாஜிக். அப்போது இவன் தாண்டலை என்னும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? கீழே உடச்சிட்டான். இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதுலேயே ஓப்பன்லேயே. ஓகேங்களா? இவன் ஓப்பன் ப்ரைஸு, இவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் இவன் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ இவனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகேங்களா? அதே மாதிரி 9:40க்கு அவன் வந்து புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் மேலே தாண்டும் போது இவன் பாருங்கள், ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலும் ஆல்ரெடி அவன் கீழே உடச்சிட்டான் 10 நிமிஷத்துலேயே. அதுக்கப்புறம் 9:40க்கு இவனும் கீழே உடைக்கிறான் பாருங்கள். அந்த ஃபஸ்ட் கேண்டில் அழகாக போகுது பாருங்கள். மார்க்கெட் அழகாக சஸ்டைன் ஆகி 2 கேண்டில் அங்கே இவன் கீழே உடச்சி நிற்கிற மாதிரி அவன் மேலே உடச்சி புட் ஆப்ஷன் நின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம் க்ளீனாக. அதேமாதிரி புல் பேக்லேயும் இவன் வந்து நிற்கிறான் பாருங்கள். அந்த புல் பேக்கில் அவனை நீங்கள் எடுக்கும்போது இவன் பாருங்கள் கீழே உடச்சவன் மேலே. செல் பண்ணுறவங்க இந்த சினாரியில் எடுக்கணும், பை பண்ணுறவங்க அந்த சினாரியில். அதாவது அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கும் போது பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம், செல் பண்ணுறவங்க கீழே உடைக்கும் போது பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து செல்லர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் இது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாத்தையும் தாண்டி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலாம், ஆப்போனண்ட் ரேலி ஆகிடுவான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 0 to 0 கான்செப்டில். அது மாதிரி இவன் க்ளீனாக ஃபால் ஆகிட்டான். ஓகேங்களா? அதாவது ஒரு க்ளீன் என்ட்ரி தான். மார்க்கெட் காலையிலே சொல்லிடுச்சு செல் ஆக போகிறேன்னு. அதே மாதிரி ப்ரீமியம் கரெக்டாக செல் ஆகி நல்ல ப்ராஃபிட் கொடுத்து, இதில் ப்ரீமியம் எதனா சொதப்பி இருந்து, அதாவது எதுவுமே அட்வான்ஸ் லெவல் தாண்டாமல் கால் ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம என்ட்ரியை வந்து பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவாக புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப்லேயே முடிஞ்சிருச்சு ட்ரேடு. இல்லை மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்து கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு வச்சிங்களேன், அப்போ அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்து அது வரைக்கும் போவான். அப்போது அவன் போய் அதை தொடரும்போது அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி சினாரியோவில். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சினாரியோவில் தான் வரும் மார்க்கெட் என்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அவனை போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் ஆஃப்லேயே க்ளீனாக புட் ஆப்ஷனும் பாசிட்டிவாக இருந்து நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்ததுனால ஈஸியாக இருந்தது என்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி என்ட்ரி வராது. நம்ம தான் பொறுமையாக பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி இதை பார்த்துன்னு தானே இருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பாருங்கள், மார்க்கெட் இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 580 ஆக்சுவலாக. அங்கே தான் வந்து திரும்பிச்சு. நம்மளோட சப்போர்ட் லெவலும் அதுதான்.
நம்ம இதை காலையிலேயே கொடுத்துட்டோம். 21,580 21,520 தான் சப்போர்ட் கொடுத்தோம். இது வந்து என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்கு. இதை நம்ம அனலைஸ் பண்ணி காலையிலேயே போஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே தான் வந்து திரும்பிச்சு பாருங்கள். அங்கேருந்து திரும்பி 580 திருப்பி மார்க்கெட் 680 100 பாயிண்ட் போயிருக்காங்க பாருங்கள். இது ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் எவ்வளோ போயிருப்பான் அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்கு ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் போயிருப்பான். ஏன்னா மார்க்கெட் செல்லில் இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரம் மேலே போகாது. ஓகேங்களா, அந்த மாதிரி பாருங்கள். அப்போது நம்ம போடுற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல கரெக்டாக நிற்கிறான் பாருங்கள். மார்க்கெட் 80 வந்து நின்று திரும்புது பாருங்கள். இதுதான் செல்லர்ஸோட பாயிண்ட். ஓகேங்களா. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டோட லோ 580ன்னு சொன்ன பொசிஷனில் செல் அடித்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அழகாக இந்த இடத்துல செல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க 22,050 அப்படின்னா கூட எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க 2ஆம் தேதி, இன்றைக்கினா தேதி 2ஆம் தேதி அவங்க இந்த இடத்துல செல் அடிச்சிருப்பாங்க. 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 நாள் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் அவங்களோட பொறுமை. ஒரு ட்ரேட் முடியறதுக்கு 10 நாளும் ஆகும், 15 நாள் ஆகும், 1 மாதம் கூட ஆகும். இந்த ட்ரேடு முடிஞ்சால் தான் அவங்க நிறைய ட்ரேடு இதில் 500 ஸ்டாக் இருக்குது, எதில் வேணால் என்ட்ரி இருக்கும் நம்ம பேட்டர்ன் பிரகாரம். ஆனால் ஒரு என்ட்ரி எடுத்தாங்கன்னா இதில் டார்கெட் இந்த 1:5 அந்த மாதிரி வந்தவொடனே இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டில் என்ட்ரி என்ன தான் ஷார்ப்பாக இருந்தாலும் இதை முடிச்சுட்டு தான் அவங்க போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு 1 lakh வச்சுருக்காங்கன்னா ஒரு என்ட்ரி தான் எடுக்க முடியும். இதே ஒரு 5 லட்ச ரூபா வச்சிங்கன்னா 5 என்ட்ரி கூட அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா. அது அவங்களோட ஃபண்டு, அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட், அதை வச்சு அவங்க கால்குலேஷன் போட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு என்ட்ரிக்கு ஒரு இவ்வளோ மணி தேவை, இவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் தேவைன்னு கணக்கு இருக்குது. அதை வச்சு தான் என்ட்ரி வந்து நீங்கள் எவ்வளோ என்ட்ரி வேணால் எடுக்கிறத வச்சு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா. 1 லட்ச ரூபா வச்சு 5 என்ட்ரிலாம் எடுக்கக்கூடாது. எடுக்கவும் முடியாது. பொசிஷனில் ஒன்று தான் எடுக்க முடியும். நீங்கள் பணம் நிறைய வச்சிட்டிங்கன்னா எத்தனை என்ட்ரி வேணால் எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. எவ்வளோ கூலாக உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். அவங்க 10 நாளாக உட்காந்து அழகாக பாருங்கள் 500 பாயிண்ட் பிடிக்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா. இது 500 பாயிண்ட்னால 20,000 ஓகேங்களா. 10 நாளில் 20,000 கிடச்சா கூட போதும் தானே, எந்த டென்ஷனும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 180 பாயிண்ட் தான். ஓகேங்களா. 180 பாயிண்ட்டுக்கு 500 பாயிண்ட்டு எவ்வளோ அழகான என்ட்ரி பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் பொசிஷன் என்ட்ரின்றது. ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி வரல. ஏன்னா நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இல்லை. 2-3 நாளாகவே அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எப்போ நம்ம என்ட்ரி கிடைக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை. ஒரு மாதத்துக்கு ஒரு என்ட்ரி வந்தால் கூட நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். நம்ம லூஸ் பண்ணக்கூடாது மணியை. நம்ம மணியை டபுள் பண்ணுறது தான் பார்க்கணும். அதனால் நல்ல என்ட்ரி கிடைக்கும் போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இண்டெக்ஸில் இன்றைக்கி இந்த என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுத்தரோம். இது தான் நம்ம கோர்ஸ்லேயும் கற்றுத்தரோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அட்வான்ஸோட பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். பாய்.